சென்னையில் ஒரு இடம் இருக்குது, ஃபேமஸ் ஃபார் புரோக்கன் பிரிட்ஜ், பேனியன் ட்ரீ அண்ட் கேன்சர் இன்ஸ்டிடியூட். இங்கே கெஸ் பண்ணது கரெக்டு தான். அடையாறு நேம் எப்படி வந்தது தெரியுமா? ஆறு கடலை அடையும் இடம். இதுவே இந்த பகுதியோட ஐடென்டிட்டி. முதல்ல அடையாறு ரிவர். இந்த ரிவரை சுற்றி தான் ஹோல் ஏரியா டெவலப் ஆனது. பிரிட்டிஷ் காலத்தில் அடையாறுவோட சதர்ன் சைடில் பெரிய பெரிய கார்டன் ஹவுசஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு 450 வருஷம் பழைய மரம் இருக்குது. தியோசாபிக்கல் சொசைட்டியில் உள்ள பேனியன் ட்ரீ உலகம் முழுக்க ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் வரும் அளவுக்கு ஒரு மேஜிக்கல் பிளேஸ். இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது 1977 ஃப்ளட்டில் உடஞ்சது, ஆனால் ரிப்பேர் பண்ணவே இல்லை. இப்போ அதுதான் சென்னையோட மிக ஃபேமஸ் லேண்ட்மார்க். தமிழ் சினிமாவோட பல ஐகானிக் சீன்ஸ் இந்த புரோக்கன் பிரிட்ஜில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் கார்டன் ஹவுசஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு நாலேஜ் பவர் ஹவுஸ், உலக புகழ் பெற்ற கேன்சர் இன்ஸ்டிடியூட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லெதர் ரிசர்ச் சென்டர் CLRI, ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் அருகில தான். ஸ்கூல்ஸ்க்கும் அடையாறு ஒரு ஹப் தான். செயின்ட் பேட்ரிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல், அதே போல் சிஷ்யா, பால வித்யா மந்திர், த ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல், இவை எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. அடையாறுனா ரிவரை தொட்ட அழகு, சினிமாவை கொண்டாடும் புரோக்கன் பிரிட்ஜ், ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரீத் பண்ற பேனியன் ட்ரீ, நாலேஜ் தேடும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் சேர்ந்த சென்னையோட பீட்டிங் ஹார்ட். தட்ஸ் த மேஜிக் ஆஃப் அடையாறு. இந்த மாதிரி சென்னையோட ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்க.